தேங்காய் பருப்பு விலை கிட்டுன்னு உயர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்திலிங்க தேங்காய் பருப்பு ஏலம் நடந்ததுங்க. நம்ம போயிருந்தோங்க. 21/6/2025 அன்றைக்கிங்க அதிகபட்ச விலை ₹247.90 ஒரு கிலோவுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. முழு விவரமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இங்கே பாருங்களேன், அண்ணன் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இது தேங்காய் பருப்பு தாங்க. தேங்காய் பருப்பு பூவாக்கினது போக கொண்டாந்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து தேங்காய் பருப்பு எந்த நிலையில் இருந்தாலும் இங்கே கொண்டுட்டு வந்தால் எடுத்துக்கிறாங்க. அந்த தரத்துக்கு தகுந்த விலை கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வரும்போது ஃபஸ்ட்டு குவாலிட்டியிலேருந்து கடைசி குவாலிட்டி வரைக்கும் தேங்காய் பருப்பு வந்து எப்படி கொண்டாந்துருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரம் தெரியுங்க. இங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் சில ஆச்சரியமான விஷயங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள். இதுவுமே வந்து கடைசி நிலையில் தான் தேங்காய் பருப்பு கடைசி நிலைன்னு சொன்னாங்க. அப்படி மண்ணு மாதிரி இருக்குதுங்க. அது கூட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. நீங்கள் இதை பார்க்கும்போது நாமளும் நம்மகிட்ட தேங்காய் பருப்பு இருந்ததுன்னா எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்துக்கு கொண்டு போகலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை வருங்க. அதனால தான் நம்ம பெரிய வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோங்க. முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம் இப்படிலாம் பருப்பு இருக்குதுன்னு ஒரு ரவுண்ட்ஸ் போய் வந்திருக்கிறோங்க. அதனால் வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஈரோடு மாவட்டமுங்க பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தான் இருக்கிறோம். தேங்காய் பருப்புங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வச்சா 5000 மூட்டையெல்லாம் கொண்டு வராங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் பருப்பு தான் பார்க்க போகிறோங்க. அதிகபட்ச விலை, குறைந்தபட்ச விலை, பருப்பெல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, விவசாயிகள் எப்படி கொண்டு வந்திருக்கான்னு பார்க்க போகிறோங்க. நீங்கள் தேங்காயாக இருக்கட்டுங்க, தேங்காய் பருப்பாக இருக்கட்டும், விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம் நான் ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி வந்து பெருந்துறைக்கு நாம் கொண்டு வரோம்னு ஆசைப்படுவீங்க. இங்கே வந்து 2 நாள் டெண்டர் நடக்குதுங்க. ஒன்று வந்து சனிக்கிழமைக்கு நடக்குது. நீங்கள் சனிக்கிழமைக்கு டெண்டருக்கு தேங்காய் பருப்பு கொண்டு வரனா நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கே கொண்டு வந்துடணுங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் புக்கு, பாஸ்புக் ஜெராக்ஸுங்க, ஆதார் ஜெராக்ஸு, ஃபோன் நம்பர் எழுதி கொண்டாந்து கொடுத்துடுங்க. அதே மாதிரி வாரம் புதன்கிழமை அன்னைக்கு ஏலம் நடக்குதுங்க. புதன்கிழமை நீங்கள் ஏலத்துக்கு தேங்காய் பருப்பு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே நம்ம கொண்டு வந்துடணுங்க. குடோன் இருக்குதுங்க. பருப்பு வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, பருப்பு பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 4000 5000 மூட்டைகள் வரைக்கும் வருதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது, தேங்காய் பருப்பு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம வீட்லேயும் தேங்காய் பருப்பு இருக்குது, நாமளும் இங்கே கொண்டுகிட்டு போனோம்னா நமக்கு இவ்வளோ விலை கிடைக்கி அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வரும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு மூட்டையாக போய் தேங்காய் பருப்பை பார்க்குறதுங்க. வாங்க இன்றைக்கி தேங்காய் பருப்பை பார்க்கலாமுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்புங்கண்ணா. நல்லா காய்ச்சிருக்கு. எத்தனை சாக்கு ஒரு சாக்கு கொட்டியிருப்பீங்கண்ணா? ஒரு 10 சாக்கு ஒரு சாக்கு கீழே கொட்டிடுவோம். அந்த விவசாயிகள் வந்து ஒரு மெம்பர்ஷிப் கார்டு ஆகும்னு சொன்னீங்களேங்கண்ணா, அது என்ன ப்ரொசீஜருங்கண்ணா? அது வந்துட்டாங்க. வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேல் டாக்ஸ் பிடிக்கிறதுக்குலாம் நம்ம விவசாயி தான் இருக்கிற ஒரு அடையாள அட்டை அப்படிங்கிறதுக்கு. சரிங்கண்ணா. அதனால அது வந்து கொடுத்துருக்கோம். என்னென்ன கொண்டு வரணும்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டுங்க, அவர் ஃபோன் நம்பருங்க, அவர் வந்து கையெழுத்து போட்டால் அந்த கையெழுத்து அதுலேயே வந்து ₹100 பணம். அதுக்குங்க ஒரு டைம் வாங்கிட்டா போதுங்க, பருப்பு கொண்டாந்து வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சல்பர் பருப்புன்னு சொல்லி சொன்னாங்க. சல்பர் வச்ச பருப்புக்கு தனியாக, நம்ம நேரடியாக நம்ம சல்பர் வைக்காமல் நல்ல பருப்புக்கு தனியாக தனி குடோனை வேறேன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து சல்பர் வச்சு கொண்டாந்து பருப்புங்க. இதுக்கு ரேட்டும் தனி, குடோனும் தனிங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சல்பர் இல்லாமல் அன்சல்பரில் கொண்டாடுற பருப்பு வந்து தனியாக விவசாயிகள் வந்து தனியாக வச்சிடலாமுங்க. அது குடோனை அதுக்கு வந்து குடோனை வேறேங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தேங்காய் பருப்பு இல்லைங்க, முதல் தரத்துலேயே 2 வகை சொன்னாங்க. ஒன்று சல்பர் வச்சதுங்க, அது தனி குடோனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்பு. தேங்காய் பருப்பு வந்து எந்த கலப்படமே இல்லாமல் ஜம்முன்னு சுத்தமாக கொண்டாந்துருக்காங்க. அந்த தேங்காய் பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படி சுத்தமான பருப்பு ஏங்கண்ணா, அன்சல்பர். நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்களா பருப்பு பாருங்க. தேங்காய் பருப்பு பாருங்களேன். இது வந்து நம்ம ஊரில் சார் கொப்பரை தேங்காய் தான் சொல்லுவாங்க. தண்ணி வற்றி நல்லா காஞ்சி வருதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி நல்ல ரேட்டுக்கு போகுங்க. இப்போ பெரும்பாலும் நீங்கள் தேங்காய் பருப்பு விலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பெரும்பாலும் எல்லா மார்க்கெட் கமிட்டிலையுமே 240 தாண்டி தான் போயிட்டு இருக்குதுங்க. நீங்கள் இப்போ நம்ம பருப்பு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இவ்வளோ திக்னஸில் இவ்வளோ தூரம் காஞ்சிருக்குது, இப்போ நம்ம பெருந்துறைக்கு நம்ம கொண்டு போனோம்னா நமக்கு இவ்வளோ விலை கிடைக்கி அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா வருங்க தேங்காய் பருப்பு பார்த்துட்டு இருக்கீங்கள. ஏன்னா நம்ம வந்து தேங்காயாக இருக்கட்டும், தேங்காய் பருப்பாகட்டுங்க, விற்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ரேட்டு பார்ப்பீங்க. ரேட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சரி இந்த மார்க்கெட் கமிட்டி கொண்டு போனால் நல்லா ரேட், நிறைய வியாபாரி வர்றாங்க, நிறையா விற்பனை, நல்ல விலை கிடைக்குது அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வருங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு மார்க்கெட் கமிட்டியை போய் தேடி நம்ம பதிவு பண்ணுறோமுங்க. இது எதுங்க சார் இந்த சீட்டு?
இது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய அடையாள அட்டைங்க. அடையாள அட்டை. பார்ட்டி கொண்டு வரப்பவே வந்து வேபத்தில் எடை போட்டுட்டு அவங்க நம்பரை எவ்வளோ மூட்டை கொண்டாந்தாங்க என்னங்கிறதெல்லாம் வந்து பதிவு பண்ணிடுவோம். சரிங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 113வது டோக்கனுங்க. சரிங்க. இதில் வந்து 4-5 ஐட்டமாக கொண்டாந்துக்கிறாரு. சரிங்க. இந்த 4-5 ஐட்டத்தில் 3வது ஐட்டத்தில் வந்து 12 மூட்டைங்க. ஓ 3வதுல சீரியல் நம்பர் 3ல் 12 இருக்கும். சரிங்க. அந்த 12 மூட்டை இங்கே இறக்கிக்கிறாங்க. இந்த 12 மூட்டைக்கு உண்டானது இந்த மூட்டை இல்லைங்க. மூட்டையில் வச்சுட்டாது ஏன்னா இங்கே நிறைய 5000 மூட்டை வருது. சரிங்க சார். 5000 மூட்டையில் வந்து அவங்க மூட்டை இன்னொருத்தர் மூட்டை நம்ம எல்லாம் கலந்துடக்கூடாது. அதனால அட்டை வச்சுட்டாங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம ஆளுக்கு வந்து கீழே கொட்டி வலிக்கிறப்ப இந்த அட்டை பிரகாரம் மூட்டை இருக்குதான்னு செக் பண்ணிட்டு கொட்டி வலிச்சு மடி லைன்ல வச்சிருவாங்க. வியாபாரிகளை பார்த்துட்டு போனதுக்கு வியாபாரி வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்க சார். ஏன்னா நம்ம கிரேட் பண்றோம். சரிங்க சார். அதனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில விட நம்மளுக்கு வந்து 5 ரூபாய் எச்சு தான் போகுங்க. எப்பவுமே ரேட் விட நம்மளுக்கு வந்து எச்சு தான் போகுங்க. ரேட் எப்பவுமே ஜாஸ்தி தான் சார். அண்ணா வாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. வச்சுக்கலாம். நீங்க சனிக்கிழமை பண்ணிடுவாங்க. இப்போ சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை வந்திருக்கிறோம். சனிக்கிழமை எத்தனை மணிக்கு வியாபாரிகள் வருவாங்க? காலையில் பாத்தீங்கன்னா 10 மணிக்கே வந்துடுறாங்க. வந்து டைம் இருக்குன்னா 9:00க்கே வந்துருவாங்க. சரிங்க. நாங்க அதுக்குள்ள வலிச்சு நம்பர் அந்த லாட் நம்பர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் போட்டு வச்சிருவோம். சரிங்க. ஏன்னா போட்டு வச்சாதான் அவங்க வந்து அந்த நம்பர் பிரகாரம் எழுத முடியும். அந்த ரேட் எழுத முடியும். சரிங்க. மூட்டை இருக்குது என்னங்கிறது அவங்க ஒண்ணுன்னா வந்து தேடி எடுக்க முடியாது. சரிங்க. சரி. அதனால இந்த 152 இந்த 152 2 மூட்டை ஓகே இந்த ரேட் போட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டே இருப்பாங்க. சரிங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவு சௌகரியம் பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம 1 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓ அதாவது எத்தனை மணிக்கு எழுதி முடிப்பாங்க? 1 மணிக்குள்ள நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோங்க. சரிங்க. அவங்க வந்து 1 மணிக்குள்ள என்ன எவ்வளவு எழுதினாலும் கொண்டு வந்து பெட்டியில் போட்டுருவாங்க. உள்ள போட்டுருவாங்க. க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரேட் அறிவிப்பீங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து படிச்சு டெண்டர் படிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு யார் அதிகமா எழுதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரி. இப்போ வெள்ளிக்கிழமை வச்சுங்களா? வெள்ளிக்கிழமை நம்ம கொண்டு வந்து பருப்பு கொண்டு வந்து இறக்கி வச்சிட்டீங்கன்னா சரிங்க. சனிக்கிழமைக்கு வந்து ரேட் எல்லாம் பார்த்துட்டு எடையெல்லாம் பார்த்துட்டு நீங்க போய்க்கலாம். சனிக்கிழமை எத்தனை மணிக்கு வரணும் மறுபடியும்? சனிக்கிழமைக்கு நீங்க 1 மணிக்கு வந்தீங்கன்னா 1 மணிக்கு வந்தா போதும். 1 மணிக்கு வந்தா போதும். லாட் எல்லாம் வந்துரும். லாட் நம்பர் எல்லாம் அங்க இருக்கு. சரிங்க. உள்ள ஆபீஸ்க்குள்ள இருக்குது. அது லாட் நம்பர் குறிச்சுக்கலாம். சரிங்க. அந்த டோக்கன் நம்பர் பிரகாரம் நீங்க சொன்னீங்கனாலே ரேட் லிஸ்ட் ஒட்டிடுவீங்க. அது பிரகாரம் ரேட் பார்த்துக்கலாம். ரேட் பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்க. இந்த மார்க்கெட் என்ன கூடுமான் இருக்குது. அதனால நம்ம கேன்சல் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். அப்படி வர வைக்கலாம்னாலும் இங்கே வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரீ தான். ஓஹோ, அது ஃப்ரீ தாங்க. இங்கே வச்சுக்கலாம்ங்க. இங்கே வச்சுக்கலாம். சரி சரி சரி. வந்து வாடகையில இது கிடையாது. ஒரு 10 மூட்டை நாம கொண்டாந்து இருக்கிறோம்னால 10 மூட்டை நாம வந்து தனியா வச்சுக்கலாம். அதுக்கு அட்வான்ஸ் வேணும், எனக்கு பணம் வேணும் அப்படினாலே நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். ஓ, இருக்கிற பருப்புக்கு வாங்கிக்கலாங்க. 10 மூட்டைக்கு சனிக்கிழமை கொண்டாந்து காய்க்கு பணம் கொடுப்பாங்க. சரிங்கண்ணா. அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் வேணும் முன்னாடியே அப்படிம்பாங்க. சரி சரி சரி. மார்க்கெட் ரேட்ல பாதி பணம்னா கொடுத்துருவோம் நாங்க. ஓ, அந்த சௌகரியம் உண்டுங்க. ஏன்னா பருப்பு இங்க இருக்கிறனால நம்ம அடுத்து வரமா வித்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா மீதி வந்து அவருக்கு கழிச்சு கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. நமக்கு எந்தெந்த மாவட்டத்திலேருந்து வரும், எங்கேருந்து தேங்காய் பருப்பு வருதுங்கண்ணா? ஆனால் நம்மளுக்கு பருப்புன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சரிங்க, அந்த சைடுங்க, மைசூர்லேருந்து வருது. சரிங்க. இந்த சைடு பொள்ளாச்சி, சரிங்கண்ணா, வெள்ளா கோயில் நம்ம எல்லாமே வருது. சரிங்க. அதுவும் வந்து சென்னையிலேருந்து வருதுங்க. சரிங்க. இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உடைக்கிறாங்க. ஆமாம், திருப்பதி கோயிலுமே பக்தர்கள் உடைக்கிறது. அந்த கோயில் எடுத்து அங்கே கான்ட்ராக்டர் நிறைய இருக்கிறாங்க. சரிங்க. அவங்கெல்லாம் எடுத்து இங்கே தான் அனுப்புகிறாங்க. ஓ சரி சரி சரி. நமக்கு தான் வருது. ரெகுலரா வருதுங்க. வாரம் வருது. சரிங்கண்ணா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ்ல இருக்குன்னு பெஸ்ட்ல வர செகண்ட் குவாலிட்டி அது போய் பார்க்கலாங்க. ஆனா இப்போ இந்த தேங்காய் பாத்தீங்கன்னா மத்ததுக்கு நம்ம சைஸ் இதுதான் நம்ம சைஸ். இதுலயே வந்து மரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஒரு வித்தியாசமா இருக்கும்ல. சரி சரி சரி. ஒரு இளநீ மரம்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து இப்போ இந்த பருப்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தம் இல்ல, திக்னஸ் கம்மி. ஆமா. வேற ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆமா, திக்னஸ் எச்சா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியா பெருசா. நம்ம ஏரியாவுல திக்னஸ் எப்பவும் ஜாஸ்தியா தான் இருக்கு. இது வந்து இந்த இளநீக்கு போற மரம்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா வேணும்னு இருக்கும்ல. அது கம்ப கம்மியா இருக்கு திக்னஸ். ஆமா, நம்ம வந்து சும்மா எடிபிளுக்கு போறதுங்க. ஓஹோ, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ரேட்டுக்கு போகுங்க. ஒரு ரேட் நல்ல ரேட்டுக்கு போகும். சின்னதா இருந்தாலும் ரேட் நல்ல ரேட்டுக்கு போகும். ஆனா பருப்பு காய்ச்சல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த மாதிரி கொப்பரை நல்லா காயிலேயே நல்லா காஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த ரேட் உண்டுங்க. இங்க வியாபாரிகள் எங்க இருந்தெல்லாம் வர்றாங்க நாங்க எடுக்கிறதுக்காக? வியாபாரிங்கன்னா காங்கேயம், வெள்ளா கோயில். சரிங்க. கேரளா. சரிங்கண்ணா. ஓ, கேரளால இருந்து வர்றாங்க. அப்புறம் தூத்துக்குடிக்கு போகுதுங்க. சரி. எல்லா பெரிய பெரிய கம்பெனிக்கு எல்லாமே இங்க இருந்தா போகுதுங்க. சரிங்க. எல்லாருமே இங்க எடுத்து இங்க இருந்து அவங்க மறுபடியும் இதெல்லாம் கொஞ்சம் உள்ள 1-2 சுருக்கு இதெல்லாம் கலந்துக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு சரிங்கண்ணா அவங்க வந்து அனுப்பிடுவாங்க. ஆனால் எப்பவுமே மற்ற மார்க்கெட் கம்பெனி கம்பேர் பண்ணும்போது நம்ம ரேட் எச்சு தானுங்க. 5 ரூபா எச்சு தான் இருக்குங்க. ரேட் எச்சு தான் போகுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். அவங்க எப்படி மேலே பருப்பு பார்க்குறாங்க அதே மாதிரி கீழே வரைக்கும் இருக்கு பருப்பு. அப்படியே இருக்கு. ஆமாங்க. அதில் வந்து கேரண்டிக்கு வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வரும்போதே சல்பர், அன்சல்பர், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி எல்லாமே பிரிச்சுடுறேன். இது மாதிரி இங்கே தனியாக இருக்குது, அது தனியாக இருக்கும். இந்த குடோன் தனிங்க. ஆமாங்க. மொத்தம் எத்தனை குடோனில் இறக்குறீங்கண்ணா? நாங்கள் மொத்தம் 8 குடோன் இருக்குதுங்க. எல்லாமே இறக்குறோம். எல்லாத்துலேயும் இறக்குறோம். எல்லா குடோன்லையும் இறக்குறோங்க. அந்த லைன் பார்க்கலாம்ண்ணா. 8 குடோன் இருக்குதுங்க. எல்லாமே இறக்குறோம். எல்லாத்துலேயும் இறக்குறோம். எல்லாமே இறக்குறோம். எல்லாத்துலேயும் 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 இறக்குறோம். எல்லா
அது அந்த பக்கம் அதுங்கண்ணா அது என்ன? அது சல்பர். அது சல்பர் இடம் இல்லாதனால இங்கே வச்சிருக்கிறோம். இது பூரா அன்சல்பருங்கண்ணா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேங்காய் பருப்புங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா அன்செல்ஃப்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பராக இருக்குதுங்க தேங்காய் பருப்பு. எந்த சாக்குல இருந்து வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிடலாம். சாப்பிட அவ்வளவு அருமையாக இருக்குங்க. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்க, நம்ம தேங்காயை வந்து இதை எடுத்து சாப்பிடும்போது தேங்காய் எண்ணெய்வே சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சாப்பிடுங்க. இது அன்செல்ஃபரில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. கொண்டு வரும்போது தரம் பிரிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலேயே ஒரு குடோனில் பார்த்தீங்கன்னா அன்செல்ஃபர் பருப்புங்க. அதில் வந்து இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா சல்பர் வச்சு பருப்பு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. நிறையா பேர் தேங்காய் பருப்போட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற பட்டன் அப்படியே லைக் ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக சொல்லுங்கண்ணா. அது செகண்ட் குவாலிட்டி இல்லைங்களா? அது செகண்ட் குவாலிட்டிங்கண்ணா. சரிங்க. செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டு பருப்புங்கண்ணா. தூள் பருப்புங்க. அதிலெல்லாம் கட் பண்ணுறாங்களுங்க. ஆமாங்க. தூளுங்க. ஆமாங்கண்ணா. அது வந்து இங்கே கொண்டாந்து வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே சரிங்கண்ணா. இது அதை விட பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு. செகண்ட் குவாலிட்டி நல்ல பருப்பு. ஆமாம், சல்பர் இல்லாதது. சரிங்கண்ணா. இதே வந்து இது வந்து இந்த தூளெல்லாம் வரனால செகண்ட்ஸில் தான் நல்லா ரேட்டுக்கு போகுங்க. சரி. அதனால பெஸ்ட்டில் வைக்க மாட்டாங்க. நான் வைக்க சொன்னா கூட வைக்க மாட்டாங்க, வைப்பாங்க. இங்கே நல்லா இருக்குதுங்கண்ணா. ஆமாங்க, பருப்பு சூப்பராக இருக்குது. இது அதை விட இங்கே வந்து ரேட் நல்லா போகுது. ஏன்னா எல்லாம் கலந்து இருக்குது. அதனால வந்து ஒரே இதாக வச்சு அன்சல்பருங்க. இதெல்லாம் அன்சல்பருங்குது. பருப்பு சூப்பராக இருக்குதுங்கண்ணா. இதுங்கண்ணா இது எப்படி இருக்குது? இது இளங்காயை வெட்டிடுறாங்கண்ணா. சரிங்க. இந்த தோப்பில் வெட்டுறப்போ இந்த காய் கொஞ்சம் இளநியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இப்படி தான் வரும். சரிங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டியில் தான் இருக்கும். சரிங்க. இது எண்ணெய் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெய் எல்லாம் நல்லா இருக்கு. ஆமாம். சரிங்க. சிறுசாக இருக்குதுங்களா? காய் சைஸ் பொறுத்துனாங்களா? காயெல்லாம் வந்து சில ஏரியாவில் எல்லாம் வந்து தண்ணி இல்லாத வளர்த்தி மரம். சரிங்கண்ணா. இந்த ரொம்ப வயசான மரத்தில் வர காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஓ சரி. அதனால அதில் வர காயெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்படி தான் இருக்குங்க. சரிங்கண்ணா. அந்த மாதிரிங்க. ஆனால் இப்போ இங்கே எவ்வளோ வரைக்கும் எவ்வளோ பருப்பு எத்தனை கிலோ இருந்தாலும் கொண்டு வரலாம்? எவ்வளோ இருந்தாலும் கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் 10 கிலோ இருந்து கூட 10 கிலோ வந்து கூட கொண்டு வரலாம். ஆமாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கிலோ தான் வரும். 5 கிலோ ஒரு தனி இது தனிங்க. ஆமாம், தனி லாட்டுங்க. தனி. இது வந்து பொடி பருப்புன்னு எழுதிடுறாங்கண்ணா. ஆமாங்க, பொடின்னு எழுதி விட்டுருவாங்க. பொடி எழுதிடுறது உள்ள எல்லாம் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் கை விட்டு தேட வேண்டியதில்லை. பருப்பு எப்படி இருந்தாலும் கொண்டு வரலாம். எந்த நிலையில் இருந்தாலும் அதுக்கு தகுந்த விலை, அதுக்கு தரது. ஆமாம், இன்னும் பார்க்கலாம். இன்னும் போக உங்களுக்கே தெரியும். அதை பார்த்துலாமாங்கண்ணா. அடுத்து போகணும். இப்போ இந்த 7ஆம் நம்பர் குடோன்ல எப்படி பருப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா வெறும் ஆயிலா போகுங்க. ஓ, 3ஆவது நிலைங்க. ஆமாங்க, ரொம்ப 3ஆம் தரம்னே வச்சுக்கலாம். 3ஆம் தரமுங்க. ரொம்ப கசடா இருக்கும். சரிங்கண்ணா. ரொம்ப பழசாகி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் வச்சு இங்கே இருக்குங்க. ஆமாம், ஏன்னா அந்த குடோன் போய் பார்த்தீங்கன்னா கச்சுன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ, எண்ணெயே உருகி இருக்குதுங்க சாக்கெல்லாமே. ஆமாம், இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழுகலே. சரிங்க. இந்த பருப்பு நம்மளுக்கு கேஸ்க்கு நல்ல ரேட்டுக்கு போகுது. இதை தேடி எழுதுறவங்க இதை தனியாக எழுதுவாங்க. இதுக்குன்னே வந்து வாங்கிட்டு போவாங்க. கண்டிப்பாக. ஆமாம், 2 குடோனு. இந்த பருப்பு எப்படி இருந்தாலும் கொண்டாடலாம். பருப்புக்கு தகுந்த தரத்துக்கு தகுந்த காசு உண்டுங்க நாம. சரிங்கண்ணா. இப்போ வாசம் பயங்கரமாக இருக்குது. என்னண்ணா இப்படி இருக்குது? ஆமாம், இது வருங்களா, இதே நல்ல ரேட்டுக்கு போகுது. இது ஆனால் இது எந்த இடத்துல கொண்டாடுறது? எப்படி எப்படி ஆகிறது? இது என்ன களத்தில் மில்லிலாம் போட்டு வச்சிருவாங்க. சரிங்கண்ணா. அதில் எல்லாம் அப்படியே விட்டாங்கன்னா அப்படி ஆயிடுது. ஆனால் இது என்னங்க? சீவலுங்க. அண்ணா சீவலா? ஆமாம், இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கெல்லாம் வந்து சரிங்கண்ணா அந்த ஒயிட்டாக சீவி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. சரிங்க. அதில் வர மேல இருக்கிற தோலுங்க. புரியலைங்கண்ணா. இது எப்படி தேங்காய் வந்து தேங்காய் இருந்துச்சுங்களா? ஆமாங்கண்ணா. அந்த தேங்காயில் இருக்கிற ரவுண்டில் மேலே இருக்கிற கருப்பாக இருக்குது. ஆமாங்க. ஆமாம், அது மேல் பகுதி சுரண்டுனாங்கன்னா இந்த மாதிரி வரும். அதான் அந்த பருப்பு வெள்ளை பருப்பு என்ன பண்ணுவாங்க? அது எக்ஸ்போர்ட்டுக்கு போயிருங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடும். ஆமாம், அது அந்த ஐஸ்கிரீமுக்கு அது மாதிரி எல்லாம் ஐஸ்கிரீம் போகிறதுங்க, வெளியே போகிறதுங்க. அதில் வர வேஸ்டேஜ் இந்த சீவல். இது இதுல பாக்கல சீவல் பார்த்துருக்கிறேன். இது வந்து தேங்காயிலையும் சீவல் இருக்கு. கீழே 10 மூட்டைக்கு ஒரு மூட்டை கொட்டி வச்சாங்க. பருப்பு மோசமாக இருந்தால் 5 மூட்டை கூட ஒன்று. ஓ, பருப்பு மோசமாக இருந்தால் 5 தெரியணும் இல்லைங்க வியாபாரம். ஆமாம். ஆமாங்கண்ணா. அப்படி சாக்கலாமே என்ன ஆயிடுச்சாங்கண்ணா? கூட்டுதுங்க இடமெல்லாம். சுமார் இந்த குடோனில் எத்தனை மூட்டை இருக்குங்கண்ணா? 700 மூட்டை இருக்குங்க.
இதுலேயும் இந்த தேங்காய் பருப்பும் இருக்குது நல்ல ஓரளவுக்கு குவாலிட்டியுமே மோசமெல்லாம் அந்த பக்கம் தனியா இருக்கும் அப்படியே கொண்டாந்துருவீங்க. அந்த மாதிரி இறக்கிட்டு அதாங்கண்ணா. ஆனால் இது என்ன பேர் பொடியாக இருக்குது? இது வந்து அந்த காலத்துல எல்லாம் கூட்டுற குப்பைங்க. குப்பை. ஆமாங்க. இதுக்கும் ஒரு ரேட் இருக்குது இல்லையாங்கண்ணா? கண்டிப்பாக ரேட்டுங்க. ஆமாங்க. இதெல்லாம் புண்ணாக்கு எண்ணெய் வருங்க இதில் எண்ணெய் வருங்க. ஆமாங்க. அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன், இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எங்கேயுமே பார்த்ததில்ல. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா காட்டில் குப்பையாட்டு இருக்குது. ஆமாம். இதே வந்து நம்ம கிட்ட வந்து காசு ஆகுது. ஆமாம். இதுக்கு ஒரு ரேட்டு கிடையாது. இது ஒரு விவசாயி கொண்டு வந்து பழகிருக்காங்க இல்லையாங்கண்ணா? கொண்டு வந்தால் பெருந்துறைன்னு கொண்டு போனால் நம்ம காசு பண்ணிடலாம். இந்த காலத்துல எல்லாம் உடச்சது கூட்டுறாங்களேங்க. ஆமாங்க. அதுங்க இந்த நாரெல்லாம் உழுகுந்து உடச்சி உளுந்துன்னா அந்த தொட்டியிலேருந்து உழுகுற நாரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. அதுங்க இதுலேயே வந்து எண்ணெய் வருங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே பாருங்க கொட்டி வைக்கிறோம். சரிங்கண்ணா. எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு பயங்கரமான இந்த அளவுக்கு தேங்காய் பருப்பு வந்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் யார் பார்த்தாலும் இது என்னமோ குப்பையாட்டு இருக்குது அப்படி தான் சொல்லுவீங்க. ஆமாம். வந்து இதுலேயும் வந்து நம்ம எண்ணெய் எடுக்கிறதுக்கு உண்டான இது இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரி, அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அது கீழே கொட்டி இருக்கிறாங்க. அது இந்த லைனே பூரா இது ஏங்கண்ணா? ஆமாங்க. இதில் ஒரு 13 மூட்டை இருக்குது. 13 மூட்டை எப்படி இருக்குது பாருங்க. இந்த எல்லாம் களத்தில் வந்து கொட்டி விட்டது. இந்த கீழே போட்டு கூட்டுறாங்களே. ஆமாங்கண்ணா. நீங்கள் இதெல்லாம் கூட்டிங்கன்னா இந்த மாதிரி குப்பை வரும்ல? ஆமாம், குப்பை வரும். அதையும் காசு பண்ணுறாங்க. அது நம்ம பெருந்துறைக்கு கொண்டு வந்தால் எப்படி கொண்டு வந்தாலும் காசு உண்டு. கண்டிப்பாங்க. அங்கே பார்த்தா அதே சீவலையாங்க சார்? சீவல் சார். இது என்ன சார்? தேங்காய் பவுடர் பார்த்தீங்களா? ஆமாங்க சார். இது என்ன? தேங்காய் பவுடருங்க. இது தேங்காய் பவுடருங்களா? ஆமாங்க. இது எப்படிங்க சார்? இது எதுக்கு? இது வந்து இது சேம் குவாலிட்டி தாங்கண்ணா? இந்த படம் சேம் குவாலிட்டி. சேம் குவாலிட்டி பருப்பு நல்லா இருக்குது இல்லைங்களா? இதுவுமே எண்ணெய் தண்ணி நிறைய இருக்குங்களா? எண்ணெய் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்க. இதெல்லாம் அங்கே பருப்பு மாட்டுதாங்க. பருப்பு ஏன்னு இந்த நம்ம பருப்பு இந்த பருப்பு கலர் பருப்பு எப்படி செவச்சவன் இருக்குதுங்கண்ணா? அதாங்கண்ணா. இளங்காயில் வந்து இப்போ இளநியா வெட்டி விடுறாங்களேங்க. ஆமாங்கண்ணா. இப்போ வந்து கொஞ்சம் இளநியா வெட்டி விட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் வருங்க. சரிங்க. இந்த தொப்பு காயாது. சரிங்க. அப்போ என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது அந்த தொட்டியிலேருந்து எடுக்கையில் உங்களுக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கும். கருந்தோலாக இருக்கிறத வந்து அப்படியே தொட்டியோட ஒட்டிக்கிட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல காய்ச்சல் கத்தியில் எடுக்கிறப்ப இப்படி வந்துருந்துச்சுங்க. சரி. அந்த மாதிரி அதனால இந்த கலர் வர்றதுங்க. அதனால இந்த ஒயிட்டாக வருதுங்க. சரிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநீ. ஆமாங்க. மரத்தில் வெட்டுறப்பவே வந்து நல்லா வரக்காய் இல்லாமல் வெட்டினதுங்க. ஆமாங்க. வந்துருக்க முடியாது எனக்கு இடம் கொடுக்கல ஒரே நீங்கள் 5000 மூட்டைங்கிறது 4000 மூட்டைங்கிறது பெரிய விஷயம் தாங்கண்ணா இல்லைங்கண்ணா? மார்க்கெட்டில் நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே நம்மளுது நல்ல டாப். ஏன்னா உங்களுக்கு விவசாயிகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்க முடித்தான் கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பருப்பு நான் அருமையாக செகண்ட் குவாலிட்டியும் நல்லா கொண்டு வச்சிடுறாங்க. அருமையான பருப்பு. ஆனால் நம்ம ஏரியா பருப்பு பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு ஏங்கண்ணா? ஆமாங்க. நம்ம வரக்காடு இது இருக்கும். திக்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. திக்னஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆமாம், திக்னஸ் ஜம்மு இருக்குது. இருக்குது திக்னஸ் குறைவாக இருக்குது. ரெண்டு நாள் டெண்டருங்க. வாரத்தில் 2 நாள் டெண்டரு. புதன்கிழமை ஒரு டெண்டரு, சனிக்கிழமை ஒரு டெண்டரு. புதன்கிழமை டெண்டருக்கு நீங்கள் வந்து பருப்பு கொண்டு வரணும். செவ்வாய்க்கிழமையே தேங்காய் பருப்பு நீங்கள் கொண்டு வந்துருங்க. சனிக்கிழமை டெண்டருக்கு வந்து வெள்ளிக்கிழமையே கொண்டு வந்துருங்க. முதல்லையே சொன்ன மாதிரி தானுங்க. பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு, ஆதார் ஜெராக்ஸு, ஃபோன் நம்பரு. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க, ஒரு 100 ரூபா. அப்போ வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸுங்க, ஃபோன் நம்பரு கொண்டு வந்துருங்க. 100 ரூபா. ஒரே ஒரு மட்டும் நீங்கள் மெம்பர் ஆகிட்டா போதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு அதிகமாக வர்றது மட்டும் இல்லைங்க, இங்கே வியாபாரிகளும் அதிகமாக வர்றாங்க. நல்ல விலை கிடைக்குது நம்ம அண்ணன் சொல்லி சொல்கிறாருங்க. குடோன் ஜம்முன்னு கட்டியிருக்கிறாங்க. பருப்பும் பாதுகாப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒரு பொருளை விற்பனைக்காக விவசாய பொருள் கொண்டு போகும்போது நம்ம பாதுகாப்பை தான் இது பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே ரெகுலராக நீங்கள் தேங்காய் பருப்பு கொண்டுகிட்டு வர விவசாயிகளுக்கு இந்த பெருந்துறை விற்பனை சங்கம் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. புதுசாக வர்றவங்க ஈரோடு வந்து பெருந்துறை எல்லாத்துக்குமே தெரியுங்க. பெருந்துறை சங்க பெருந்துறை
சந்தைக்கு பக்கத்துலேயே இருக்குது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது தேங்காய் பருப்புங்க கொண்டு வாங்க, நல்ல விலை கிடைக்குங்க. 246 SKT 246 SKT 238 65 SJ 41 23 246 MG 246 59 MG 42 23 246 19 SKT 43 22 246 19 தேங்காய் பருப்போட விலை நிலவரத்தை பார்த்தலாமுங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கத்திலேங்க தேங்காய் பருப்பு ஏலமுங்க 21/6/2025ங்க. அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4123 மூட்டைகள் வந்திருக்குதுங்க. முதல் தர பருப்பு பார்த்தீங்கன்னா 1824 மூட்டைகளுங்க. இதில் முதல் தரத்தை பார்த்தலாமுங்க. அது வந்து அன்செல் பார்த்தீங்கன்னா பருப்பு தேங்காய் பருப்பு கிலோ ஒன்றுக்கு 247 ரூபா 90 காசுலேருந்து 240 ரூபா 5 காசு வரைக்கும் போயிருக்குதுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பருப்புங்க நல்ல பருப்பு அதிகபட்ச விலை பார்த்தலாங்க. ஃபர்ஸ்ட் அதிகபட்ச விலை கிலோ ஒன்றுக்கு 246 ரூபா 59 காசுங்க. குறைந்தபட்ச விலை 228 ரூபா 15 காசுக்குங்க. சராசரி விலைங்க 244 ரூபா 10 காசுக்கும் போயிருக்குதுங்க. இதில் இரண்டாம் தர தேங்காய் பருப்புங்க 2289 மூட்டைகளுங்க. இதில் அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு 242 ரூபா 10 காசுமே. குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா 89 காசுக்கும் போயிருக்குதுங்க. சராசரி விலை 204 ரூபா 41 பைசாவுக்கு போயிருக்குதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக்கு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தகவல் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து மற்ற வீடியோவும் போய் பாருங்கள்.